ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? இந்த சம்மருக்கு என்னடா மாங்காய் காமிக்கிறான்னு பார்க்குறீங்களா? சூப்பரான மாங்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் துருவுனது, மஞ்சள் பொடி, உப்பு, கல்லுப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவைக்கு ஏற்ப மிளகாத்தூள், கடுகு, நல்லெண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. நம்ம மாங்காய் தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேன் ஆயில் விட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 2 ஸ்பூன் ஆயில் இல்லை 3 ஸ்பூன் ஆயில் கூட விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். தேவைக்கான கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனேயுமே நம்ம மாங்காயை சேர்த்திடலாம். துருவின மாங்காய் போடுறேன். மாங்காய் போட்ட உடனேயுமே நம்ம ஒரு 2 நிமிஷம் வெறும் மாங்காயை நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா திருப்பி விட்டு வதக்கிக்கோங்க. மாங்காய் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு அந்த தண்ணி இதெல்லாம் சுண்டிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பை தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதே டைமில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், கலரும் மாறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். மாங்காயெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பண்ண மாங்காய் தொக்கை சும்மா சூப்பராக எடுத்து ஒரு சர்விங் பவுலில் வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் நம்ம வெளியே வச்சே சாப்பிடலாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கியிருக்கோம். நல்லெண்ணெயில் வதக்கியிருக்கனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், பழைய சாதம், கஞ்சி, இது எல்லாத்தோடையும் இது ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் நிமிஸ் கேஃப்டீரியா. தேங்க்யூ. பாய்.